இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கோவில் பிரச்சினைகளை கையாள சிறப்பு பிரிவு தேவை. மஹிமா சிவகுமார் பரிந்துரை. சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கோவில்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஊராட்சி மன்றங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நேற்று அறிவித்துள்ள நிலையில், நாட்டில் இந்து கோவில்கள் தொடர்பான நில மற்றும் நிர்வாக சிக்கல்களை கையாள ஏதுவாக மடானி அரசாங்கத்தின் கீழ் ஒரு சிறப்பு பிரிவு அமைக்கப்பட வேண்டும். மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் அதனை பரிந்துரைத்துள்ளார். இப்பிரிவுக்கு ஆலோசனை வழங்கும் திங்க் டேங்க் அமைப்பாகவும் நிபுணர் குழுவாகவும் செயல்பட மஹிமா தயாராக இருப்பதாக அவர் சொன்னார். பிரதமரின் நேற்றைய உத்தரவு இந்து சமுதாயத்தை சினமூட்டுவதற்காக அல்ல, மாறாக நில பிரச்சினைகளை தவிர்க்கவும் கோவில்களை பாதுகாக்கவும் என்றே சிவகுமார் தெளிவுபடுத்தினார். தவிர இந்த முயற்சி மலேசியாவில் உள்ள அனைத்து இந்து கோவில்களும் அதன் முழுமையான தரவுதளத்தை உருவாக்க முடியும். இதன் மூலம் கோவில் மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடுகள் எளிதாகும் என்றார் அவர். மக்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நடந்து உறுதியான ஆதாரங்களை சமர்ப்பித்து அரசாங்கத்தின் நோக்கத்தை ஏற்றுக்கொள்வதே நாட்டின் அமைதி மற்றும் நலனுக்கான பாதையாகும். கலந்துரையாடலே தீர்வு, கோவில் இடிப்பு அல்ல, அரசாங்கத்துக்கு இந்து சங்கம் அறிவுறுத்து. மற்றவர் நிலத்தில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டதாக கூறப்படும் வழிபாட்டு தலங்களுக்கு எதிரான எந்த ஒரு அமலாக்க நடவடிக்கையையும் நியாயமாகவும் மத நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என மலேசிய இந்து சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சட்டவிரோத கோவில்கள் குறித்து பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எடுத்த கடுமையான நிலைப்பாட்டுக்கு பதிலளிக்கையில் சங்க தலைவர் தங்கு கணேசன் அவ்வாறு கூறினார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டமானது சமய சுதந்திரத்தை உறுதி செய்வதை புத்திரஜெயாவுக்கு நினைவுறுத்த விரும்புவதாக அவர் சொன்னார். பல இந்து கோவில்கள் சட்ட அனுமதி பெறாததற்கு காரணம் சமூகத்தினர் சட்டத்தை மீற விரும்பியதல்ல, மாறாக வரலாற்று குறைபாடுகள், நில உரிமை மாற்றங்கள் மற்றும் முந்தைய நிர்வாகங்களின் தவறான கையாளுதலே என்றார் அவர். முன்னதாக பிரதமர் அன்வார் சட்டவிரோத கோவில்களின் கட்டுமானத்தை தற்காத்து பேசுவோர், அதனை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக் கொள்வோர் என இரு தரப்பையுமே சாடியிருந்தார். சுஷ்மா சட்டத்தின் கீழ் 16 வயது பெண் கைது, போலீஸை தற்காக்கும் உள்துறை அமைச்சர். சுஷ்மா சட்டத்தின் கீழ் 16 வயது சிறுமி அண்மையில் கைது செய்யப்பட்டதை உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுதீன் நசுதீன் இஸ்மாயில் தற்காத்துள்ளார். அந்த சிறுமி தனது தந்தையுடன் வாகனத்தில் இருந்தபோது அவரோடு சேர்த்து கைதானது முன்னதாக பெரும் சர்ச்சையானது. மகளை விடுவிக்க வேண்டி தாயார் போலீசில் புகார் செய்ததை அடுத்து இந்த சம்பவம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. மனித உரிமை அமைப்புகளும் போலீஸை கண்டித்தன. ஆனால் தந்தை ஆட்கடத்தல் நடவடிக்கையில் தொடர்பு உள்ளவர் என சந்தேகிக்கப்படுகிறார் எனவேதான் மகள் முக்கிய சாட்சியாக கருதப்பட்டு கைதானார். 9 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டதில் மியான்மர் கள்ள குடியேறிகளை தாய்லாந்து வழியாக மலேசியாவுக்கு கடத்தும் குற்ற செயலை விசாரிக்க அவர் துப்பு கொடுத்து உதவியதாகவும் சைஃபுதீன் தெரிவித்தார். பின்னர் அப்பெண் விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 3 மில்லியன் ரிங்கெட் லஞ்சம், இசா சமாட்டிற்கு 6 ஆண்டு சிறை, கூட்டரசு நீதிமன்றம் நிலைநிறுத்தம். சரவா கூச்சிங்கில் மெர்டேகா பேலஸ் ஹோட்டல் சூட்ஸை 12 ஆண்டுகளுக்கு முன் வாங்கியது தொடர்பில் மொத்தம் 3 மில்லியன் ரிங்கெட் சம்பந்தப்பட்ட 9 லஞ்ச குற்றச்சாட்டுகளுக்காக ஃபெல்டாவின் முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ முகமது இசா சமாட்டிற்கு விதிக்கப்பட்ட 6 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 15.45 மில்லியன் ரிங்கெட் அபராதத்தை இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிலைநிறுத்தியது. மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் டத்தோ நார்டின் ஹசான் தலைமையிலான 3 நீதிபதிகள் கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்ட முகமது இசாவுக்கு எதிரான அரசு தரப்பு வழக்கறிஞரின் மேல்முறையீட்டை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது. கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி டத்தோ ஸ்ரீ லீ ஸ்வி செங், நீதிபதி டத்தோ சே முகமது ருஷிமா கசாலி ஆகியோர் மேல்முறையீடு வழக்கை விசாரித்த இதர நீதிபதிகள் ஆவர். இந்த தீர்ப்பை தொடர்ந்து நெகிரி செம்பிலான் மாநிலத்தின் முன்னாள் மந்திரி புசாரமான 77 வயதுடைய முகமது இசா தண்டனையை நிறைவேற்றுவதற்காக உடனடியாக சுங்கைபுலோ சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். நான் மரணப்படுகையில் உள்ளேனா? ஜாகிர் நாயக் மறுப்பு. தாம் கோலாலம்பூர் மருத்துவமனையில் மரணப்படுகையில் உள்ளதாக கூறப்படுவதை சர்ச்சைக்குரிய மதபோதகர் டாக்டர் ஜாகிர் நாயக் மறுத்துள்ளார்.
சமூக ஊடகங்களில் பரவிய அச்செய்தி முற்றிலும் அபத்தமானது என்றார் அவர். தாம் உண்மையில் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருப்பதை தனது வழக்கறிஞர் வாயிலாக அவர் உறுதிப்படுத்தினார். இந்தியாவில் தீவிரமாக தேடப்படுவதால் மலேசியாவில் நாடு கடந்து வாழ்ந்து வரும் ஜாகிர் நாயக் மருத்துவமனையில் வென்டிலேட்டர் எனப்படும் செயற்கை சுவாச கருவியில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்ட வார்டில் இருப்பதாக முன்னதாக தகவல்கள் பரவின. சில மாதங்களுக்கு முன் தமக்கு எய்ட்ஸ் நோய் இருப்பதாக பரவிய வதந்திகளையும் வெறுப்பு பேச்சு என கூறி அவர் மறுத்திருந்தார். இந்நிலையில் மீண்டும் மீண்டும் வரும் வதந்திகள் அவரது பிரபலத்தை குறைக்க மேற்கொள்ளப்படும் முயற்சியே என அவரை சார்ந்தவர்கள் கூறிக்கொள்கின்றனர். அடுத்த 10 ஆண்டுகளில் மலேசியாவில் நிலநடுக்கம் அபாயம் குறைவு. அடுத்த 10 ஆண்டுகளில் மலேசியாவில் நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் குறைந்த நிலையில் இருக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. இந்த மதிப்பீடு கடந்த கால பதிவுகள், நிலநடுக்க செயல்பாடுகள் மற்றும் நாட்டின் புவியியல் அமைப்பின் அடிப்படையில் செய்யப்பட்டுள்ளது. கனிம மற்றும் புவியியல் துறை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் கண்காணிப்பு தரவுகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர்தர் ஜோசப் குரூப் கூறினார். மலேசியாவில் சபா மாநிலத்தில் நிலநடுக்க செயல்பாடுகள் அதிகம் காணப்படும் பகுதியாகவும் அங்கு நடுத்தர முதல் அதிக வலிமை கொண்ட நிலநடுக்கம் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார். அதே நேரத்தில் தீபகற்ப மலேசியாவில் நிலநடுக்கம் அபாயம் முழுமையாக இல்லை என கூற முடியாவிட்டாலும் அங்கு ஏற்படும் நிலநடுக்கங்கள் 6.0 அளவை மீறாது என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நிலநடுக்கம் எப்போது ஏற்படும் என்பதை துல்லியமாக கணிக்கும் தொழில்நுட்பம் எதுவும் இல்லை என்றும் சிறிய அளவிலான நில அதிர்வுகள் அவ்வப்போது ஏற்படுவது இயல்பானது ஒன்று என்றும் அமைச்சர் விளக்கினார். ஜம்ரி வினோத்துக்கு சிறப்பு சலுகையா? கருத்து தெரிவிக்க சைஃபுதீன் மறுப்பு. சர்ச்சைக்குரிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத்துக்கு சிறப்பு சலுகை வழங்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் உள்துறை அமைச்சர் அது குறித்து நேரடியாக கருத்துரைப்பதை தவிர்த்துள்ளார். போலீசாரின் தடையையும் மீறி சோகோ பேரங்காடி வளாகத்தில் பேரணிக்காக கூடிய போது கைதான ஜம்ரி வினோத்துக்கு போலீஸ் நிலையத்தில் மேசையில் உணவுகள் பரிமாறப்பட்டு உபசரிப்பு பலமாக இருந்ததை காட்டும் புகைப்படங்கள் முன்னதாக வைரலாகி இருந்தன. இதுகுறித்து கிளான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் நேற்று மக்களவையில் கேள்வி எழுப்பினார். நான் பல தடவை கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளேன். ஆனால் ஒரு தடவை கூட எனக்கு மேசையில் வைத்து உணவு பரிமாறப்படவில்லை என குறிப்பிட்ட அவர் ஜம்ரி வினோத்துக்கு மட்டும் சிறப்பு சலுகை ஏன் என கேட்டார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுதீன் நசுதியோன் இஸ்மாயிலோ அந்த விவகாரத்தை 2 விதமான கண்ணோட்டங்களில் பார்க்கலாம் என்றார். சிலர் போலீசார் கடுமையாக நடந்து கொள்ளாமல் மனிதாபிமானத்துடன் குடிக்க பானமும் உண்ண உணவும் தருகிறார்களே என்ற கோணத்தில் பார்ப்பர். மற்றவரோ தடுத்து வைக்கப்பட்டவருக்கு சலுகை காட்டப்படுவதாக எடுத்துக் கொள்வர். ஆக பார்ப்பவரின் பார்வைகள் தான் உள்ளது. எனவேதான் இதில் தான் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை என சைஃபுதீன் பொதுவான ஒரு பதிலை கூறினார். ஜொஹூர் பாருவில் 11 வயது பையன் துன்புறுத்தல், 4 பேர் கைது. ஜொஹூர் பாரு கம்போங் மெலாயு மஜுதியில் நிகழ்ந்த பகடிவதை தொடர்பில் 11 வயது பையன் 4 போலீசார் கைது செய்துள்ளனர். 14 மற்றும் 15 வயதிலான அவர்கள் விசாரணைக்காக 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஜொஹூர் பாரு செலதான் போலீஸ் கூறியது. முன்னதாக வைரலான 23 வினாடி சிசிடிவியில் அந்த 4 தரையில் படுத்திருந்த பையன் மீது தீப்பொறி என நம்பப்படும் பிரகாசமான ஒளியை பாய்ச்சுவதை காண முடிந்தது. அந்த பையனின் கைகள் கட்டப்பட்டிருந்தது போலவும் தெரிந்தது. ஒரு கட்டத்தில் நண்பர்களில் 3 பாதிக்கப்பட்டவரை நெருங்கி அவரை தூக்கி செல்வதும் மற்றொருவரோ யாரும் பார்க்கிறார்களா என்பதை கண்காணிக்கும் காவலாளியாக செயல்பட்டதும் வீடியோவில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு கடும் அதிர்ச்சியையும் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டது. இவ்வேளையில் பாதிக்கப்பட்ட பையனின் நிலை குறித்து இதுவரை தகவல் இல்லை. புக்கிட் ஜாலில் கருத்தரங்கின் போது கால் சட்டையை கழற்று சுய இன்பம் செய்த மாணவரா? பல்கலைக்கழகம் மறுப்பு. புக்கிட் ஜாலிலில் ஒரு கருத்தரங்கின் போது கால் சட்டையை கழற்றிய இளைஞனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இச்சம்பவம் APU எனப்படும் ஆசிய பசிபிக் தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க பல்கலைக்கழகத்தில் நிகழ்ந்தது. எனினும் முன்னதாக வைரலானது போல அவன் சுய இன்பத்தில் ஈடுபடவில்லை என APU தலைமை செயல்பாட்டு அதிகாரி குர்பரதீப் சிங் தெளிவுபடுத்தினார். தவிர கருத்தரங்கை APU ஏற்பாடு செய்யவில்லை, மாறாக சில பள்ளிகள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன என்றார் அவர்.
கருத்தரங்கின் போது அவன் கால் சட்டையை கழற்றியது கண்டறியப்பட்டதும் ஆசிரியரால் கடிந்து கொள்ளப்பட்டான். பின்னர் எழுந்து கால் சட்டையை திரும்பவும் மாட்டிக்கொண்டு மண்டபத்தை விட்டு வெளியேறினான். 20 வயதிலான அந்த இளைஞன் நிச்சயமாக ஏபியு மாணவனோ அல்லது பணியாளரோ கிடையாது. இந்நிலையில் பல்கலைக்கழகத்திற்குள் அவன் எப்படி நுழைந்தான் என்பது குறித்து உள் விசாரணை நடைபெறுகிறது என அவர் சொன்னார். இவ்வேளையில் பின்னர் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதில் அந்த இளைஞன் ஸ்ரீபெட்டலிங் பகுதியில் கைதானான். மனநலம் பாதிக்கப்பட்டவன் என கூறப்படும் அவனை போலீசார் விசாரணைக்காக 3 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். உயர்ந்த வருமானம் இருந்தும் பிடிபிடிஎன் கடனை கட்ட தவிர்ப்பவர்களுக்கே வெளிநாட்டு பயண தடை. பிடிபிடிஎன் கல்வி கடனை செலுத்தாமல் இருப்பவர்களில் நல்ல சம்பளம் பெறுபவர்கள் அல்லது வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் மீது மட்டுமே வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்படும் என்று மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கை அனைவருக்கும் பொருந்தும் விதிமுறை அல்ல. மாறாக படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடுபவர்கள், வேலை இல்லாதவர்கள் மற்றும் குறைந்த நடுத்தர வருமானம் வேலை உள்ளவர்கள் மீது இந்த தடை விதிக்கப்படாது என்று உயர்கல்வி துணை அமைச்சர் அடாம் அலி அப்துல் ரஹீம் கூறினார். மேலும் பிடிபிடிஎன் கடன் பெற்றவர்களுக்கு உதவ அரசு பல தளர்வுகளையும் வழங்கி வருகிறது. படிப்பு முடிந்த பின் கடனை திரும்ப செலுத்த 12 மாத கால அவகாசம் வழங்கப்படுகிறது. வேலை இல்லாதவர்கள் 2 ஆண்டுகள் வரை கட்டணத்தை செலுத்தாமல் இருக்கலாம் என்றும், தவணை செலுத்த முடியாதவர்கள் 60 வயது வரை கடன் கட்டணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மேல் படிப்பு தொடர்வோருக்கு கட்டண தள்ளி வைப்பு வழங்கப்படுகின்றது.